சரி, சப்பாத்தி பசத்துக்கு மாவு எடுத்து நான் இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் எடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்து 4 பேருக்கு சப்பாத்தி சுட போகிறேன். ஒன்று என் ஹஸ்பண்ட். மாவு வந்து ஊற்றி விட்டுட்டு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour மினிமம் மாவு வந்து ஊறிச்சுனா தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். தண்ணி ஊற்றிட்டு கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒன்று. இதுதான் முக்கியமான தருணம். உங்களுக்கு யார் மேலே கோவத்தை கூட இந்த சப்பாத்தி வச்சு காமிச்சிக்கலாம். போட்டு டம்னு தூக்கி வச்சு எனக்கு யாருமே கோவம் இல்லை. தெரில நார்மலாக அடிப்பேன். உங்களுக்கு யாருமெல்லாம் கோவமாகிடுச்சுன்னா தூக்கி சொல்லிட்டு அப்படிங்க மாவை வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுவோம். இது 1/2 hour இருக்கும், ரெஸ்ட் எடுக்க. சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோமா? இன்னைக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன் சிக்கன் கிரேவி. எப்பவுமே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு தான் செய்வேன். இந்த வாட்டி தக்காளி அரைச்சி ஊற்றி தொக்கு மாதிரி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அரைஞ்சிருக்கணும். அப்படியே தக்காளி வெங்காயம்லாம் அதிகமாக போட்டால் கறி இருக்குதே தெரியாது. அதனால் கம்மியாக தான் போடணும். தக்காளி அதிகமாக போட்டால் இனிப்பாயிடும். அதனால் எல்லாமே அளவு. நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கினேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி அரைச்சி ஊற்றிடுவேன். இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான வேலை இந்த வெங்காயம் அரிகிறது தான். கண் எரியும் பாருங்க, அந்த மாதிரி எரியும். அது சொல்லுவாங்க, வெங்காயம் எரியும் போது கண் எரியலைன்னா மாமியாருக்கு ரொம்ப அடங்கி போவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக போயான்னு தெரில. எனக்குலாம் கண்ணே எரியாது வெங்காயம் எரியும் போது. அப்போ நான் எங்கள் மாமியாருக்கு அடங்கி போகிறணும் தெரில. உங்களில் யாருக்கெல்லாம் வெங்காயம் எரியும் போது கண் எரியும்? அப்படி யாருன்னா கண் எரினா கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் மாமியாருக்கு அடங்கி போகிறீங்க, அடங்கி போகலான்ட்டு. நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நல்லா நீட்டாக அரைஞ்சிக்கணும் வெங்காயம். இந்த மாதிரி நீட் ஷேப்பில் குட்டி குட்டியெல்லாம் அரியக்கூடாது. சரியா? நீட்டாக அரைஞ்சிட்டு நான் அரைஞ்சி முடிச்சிடறேன். அப்போதான் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்ல முடியும். இப்போ கண்ணீர் இப்போதான் சொன்ன கண்ணீர் அதுட்டு இல்லை. இந்த வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வெங்காயம். இதை அரிஞ்சால் எல்லாருமே கண்ணீரியுமா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. பார்த்து சேஃபாக அறியணும். கடகன்னு அறியணும்னு சொல்லிட்டு வெங்காயத்தோட கையெல்லாம் கட் பண்ணிக்கூடாது. ஏன்னா நான் ஆர்வக்கோளர். அப்படி தான் நிறைய வாட்டி கட் பண்ணியிருக்கேன் கையை. போதும் 2 வெங்காயமே. ஏன்னா இதுவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 2 வெங்காயம் போதும். ஓகேவா? வெங்காயம் அரிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா தக்காளி அரிஞ்சு அரைக்கணும். நான் போயிட்டு தக்காளி தான் அரியுது. 2 போதும். பேரில் இருக்கா?
அதனால பெரிய ஜாரிலே அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிருவோம் நம்ம எல்லாம். அதேமாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும், வதக்கி செஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும், தக்காளி வெங்காயம் இல்லாமலே செஞ்சாலும் ஒரு டேஸ்ட்டில் வரும். ஆக மட்டும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சை மிளகா வேணும், ஏன்னா குழம்பு வதக்கிட்டோன்னே நான் வந்து மசாலாலாம் சேர்ப்பேன், அப்புறம் ரொம்ப காரமாகிடும். அதனால் 2 தக்காளி 4 பச்சை மிளகா அரைச்சிடலாமா. இந்த கடையில் தான் நான் இப்போ வதக்க கறி குழம்பு வைக்கிறேன். எந்த குழம்பு இந்த கடையில் நான் வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இந்த கடையிலே செய்வேன். கேமரா மாற்றி ஒரு இடத்துல வைக்கிறேன். சமையல் எண்ணெய் ஊற்றிட்டோமா. எண்ணெய் காஞ்சிச்சான்னு கை வச்சுலாம் பார்க்கக்கூடாது, அப்படியே அனல் அடிக்கும். வெங்காயம் கறியை கழுவிட்டு வந்துட்டேன். அடிக்கடிக்க வெங்காயத்தை வந்து வதக்கிட்டுனே இருக்கணும், அப்படியே விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு கருவாடாயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ், பேருக்கு தான் ஃப்ரிட்ஜு. லைட்டாகவே அதிகமாக போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் லைட்டாகவே போடும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் கை விடாமல். இந்த மாதிரி வதக்கி இருக்கும்போது கரெக்டாக கறியை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா நான் என் பையனுக்கும் கொடுப்பேன்னா அவங்க நீச்சல் ஸ்மெல்லாம் வந்தால் பிடிக்காது. அதனால் கரெக்டாக இந்தமாரி கொதிக்கும்போது கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு மசாலா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு. நான் இவ்வளோ தூரம் உப்பு போடுறேன். நல்லா கலரி விட்டுக்கலாமா. இதை கலரி விட்டோடனே நான் வந்து குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா தக்காளி அரைக்கும் போதே கொஞ்சம் பச்சை மிளகாலாம் கலந்தாங்களே, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுருவோம். பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது, ஆனால் கறி வேகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தக்காளி அரைச்சி வச்சோம்ல அதை அப்படியே சேர்த்துறோம். போதும், சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறோமா. நான் அப்படியே மிக்ஸ் பண்ணால் கொட்டிடும், ஆனால் நான் ஃபோனை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றி கொதிக்க வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனமும் போய் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம கறி வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நான் அப்படியே வாட்டர் எடுத்துன்னு வரேன். இப்போ என்ன பண்ணால் நான் கொஞ்சோண்டு கறி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன், அதிகமாக நான் லைட்டாக சேர்ப்போம். அது 1 கிளாஸ் அளவுக்கு. சப்பாத்தி சுடலாமா. மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, திருப்பி சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் அதை நல்லா ஒரு வாட்டி திருப்பி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சோண்டு எனக்கு எப்பவுமே ரவுண்ட் ஷேப்லாம் வராது, ஸோ நான் சொல்கிறது தான் சப்பாத்தி. ஐயோ, குழம்பு கழுவி விடணும்னா தீஞ்சிடும். ஒரு பொண்ணு இருக்கு சப்பாத்தி. அது ஏன் நம்ம
நம்ம சுட்டால் மட்டும் ரவுண்டாகவே வர மாட்டேங்குது. ஹோட்டலில் சுட்டால் மட்டும் அவங்க அவ்வளோ வேகமாக சொல்கிறாங்க, டக்கு டக்குன்னு வருது. எனக்கு ரவுண்டாகவே வரும். இதுதான் நான் சுட்ட சப்பாத்தி. எதுவும் பண்ண முடியாது, அப்படியே சுடுவோம். என்ன நம்ம கட் பண்ணி பார்த்திங்களா? பாக்ஸ் சப்பாத்தி. பாக்ஸ் சப்பாத்தி போடும். இதுதான் எங்கள் அடுப்பு. குழம்பு கொச்சின்னு இருக்கு. கொஞ்சம் தோசை கல் அழுக்காக இருக்கும். ஓகே, தோசை கல் வச்சாச்சு. எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சோம்ல சப்பாத்தி, அது ஒன்று எடுத்து அழகாக அப்படி போட்டுருவேன். எண்ணெய் ஊற்றி விட்டுருலாமா? குழம்பு கொதிக்குது, இன்னும் கொதிக்குது. உடனே எல்லாம் திருப்பக்கூடாது, கொஞ்ச நேரம் வேகத்துக்கு டைம் கொடுக்கணும். ஓகேவா? ஆனால் இப்படி தூக்கி பார்க்கல, ஏன்னா நான் கொஞ்சம் அவசரம் பிடிங்க, ஆனால் தூக்கி பார்த்துன்னே இருப்பேன். நல்லா பாக்ஸ் மாதிரி இருக்குது சப்பாத்தி. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக மெலிசாக இருக்குது. வேகட்டும். வச்சு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 4 சப்பாத்தி. ஐயோ, அதுக்கு தான் நம்மளுக்கு தான் இந்த பில்டப்லாம் வரலையே. வச்சுட்டு நல்லா ஈரல், என்னுடைய ஃபேவரெட்டே என்னுடைய ஈரல். சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிடுவோமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை.